அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரஃபி அகமத் கித்வாய். நான் இங்கே நியூ டெல்லி ஜிஎஸ்டியில் மேனேஜராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வெபினாரில் நம்ம இவே பில் 05 அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இவே பில் 05 ஃபார்ம் ஜிஎஸ்டி இவே பில் 05 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய இவே பில் ஜென்ரேஷன் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதனால பிளாக் ஆகிருந்துச்சுன்னா அந்த பிளாக்கிங்கை நீங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸ் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணி அந்த பிளாக்கிங்கை அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் தான் ஃபார்ம் ஜிஎஸ்டி இவே பில் 05. ஸோ அதை எப்படி நம்ம ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு டேக்ஸ் பேயராக இருக்கிற நீங்கள் எப்படி ஆன்லைனில் அதை ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 28 நவம்பருக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ தான் இதை ஆன்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆன்லைன் ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அதிகமாகவோ ஃபைல் பண்ணாட்டி அவருடைய இவே பில் ஜென்ரேஷன் வந்து பிளாக் செய்யப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் செட் ஆஃப் பீப்புள் அக்ரிகேட்டர்னு ஒருக்காக அதுக்கப்புறம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ டிசம்பர் 2020 இருந்து 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து யாரெல்லாம் ஜிஎஸ்டிஆர் 3B 2 மாதம் அல்லது அதுக்கு மேலேயோ, அதே மாதிரி சிஎம்பி 08 ஸ்டேட்மெண்ட் 2 குவார்ட்டர் அல்லது அதுக்கு மேலே குவார்ட்டரில் ஃபைல் பண்ணலையோ அவங்களுடைய எல்லாருடைய இவே பில் ஜென்ரேஷனும் இப்போது தடை செய்யப்பட்டது. அவங்களால இவே பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அவங்கெல்லாம் நம்ம பெண்டிங் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக அவங்களால இவே பில் ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம பிளாக்கான இவே பில்லை எப்படி அன்பிளாக் பண்ணுறது? இப்போ ஒருத்தர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, பட் அவர் வந்து இவே பில் வந்து அன்பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் 28, 2020 முதல் இவே பில் 05 வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம விண்ணப்பிக்கிற வசதி இங்கே வழங்கப்பட்டுருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆஃப்லைனில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் நேரடியாக அந்த இவே பில் 05 அப்ளிகேஷன் கொடுப்போம். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் அவர் அக்செப்ட் பண்ணியோ அல்லது ரிஜெக்ட் பண்ணியோ ஆர்டரை வந்து ஆன்லைனில் பாஸ் பண்ணுவார். ஸோ இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபார்ம் ஜிஎஸ்டி இவே பில் 05 ஃபார்மை எப்படி நம்ம ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல போய் அந்த செலக்ட் அப்ளிகேஷன் டைப்பில் அப்ளிகேஷன் ஃபார் அன்பிளாக்கிங் ஆஃப் இவே பில் அப்படிங்கிற ஒரு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அப்புறம் நியூ அப்ளிகேஷன்ஸ் பண்ணோன்னா இந்த ஃபார்ம் இவே பில் 05 செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்ம் இவே பில் 05 நம்ம செலக்ட் பண்ணும்போது அது கூட நம்ம ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஈச் 1 MB சைஸுக்குள்ளே இருக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டோடைய ஃபார்மேட் பிடிஎஃபாவோ ஜேபக்காவோ இருக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் அவர் விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களோட இவே 05 அப்ளிகேஷனுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி சம் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கேட்கலாம். அந்த நோட்டீஸ்க்கான பதிலை நீங்கள் அவருக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ அவர் இவே பில் 05 நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க, அதை அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்செப்டன்ஸ் ஆர்டரும் இஷ்யூ பண்ணலாம். அந்த அக்செப்டன்ஸ் ஆர்டரில் அவர் எப்படி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 30 நாள், 60 நாள், 90 நாள் இந்த கால அளவுக்குள்ள உங்களுடைய இவே பில் ஜென்ரேஷன் நீட்டிப்பு செய்யலாம். தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் 30 நாள் இந்த ஆர்டரில் 30 நாள் இருந்துச்சுன்னா 30 நாள் வரைக்கும் உங்களுடைய இவே பில் ஜென்ரேஷன் எக்ஸ்டென்ட் செய்யப்படும். இந்த 30 நாள் வரைக்கும் நீங்கள் இவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த 30 நாள் முடிகிற நாளுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இவே பில் ஜென்ரேஷன் அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் அந்த 30 நாள் முடிகிறக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே ஃபைல் பண்ணல அப்படின்னா அந்த அன்னைக்கு 30 நாள் முடியக்கூடிய அன்னைக்கு உங்களுடைய இவே பில் திருப்பியும் பிளாக் செய்யப்படும். அதே மாதிரி அதே ஜூரிஸ்டிக்ஷன் அத்தாரிட்டி வரி அதிகாரி உங்களுடைய இவே பில் 05 அப்ளிகேஷனை அவரோட தகுந்த காரணங்களுக்காக ரிஜெக்டும் செய்யலாம். அந்த ரிஜெக்ட் செய்யும்போது அதுக்கு உங்களுக்கான அறிவிப்பு வழங்கி உங்களோட காரணங்களை கேட்டு அந்த காரணங்கள் அடிப்படையில் அவர் ரிஜெக்ட் செய்ய முடியும். ஸோ அப்போ நீங்கள் இவே பில் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டியை ஒன்று நீங்கள் அன்பிளாக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் தடையில்லாமல் இவே பில் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும்னா நீங்கள் 2 மாதத்துக்கு மேலே உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைலிங் பெண்டிங் இருக்கக்கூடாது, நிலுவை இருக்கக்கூடாது. அதை நீங்கள் எப்போவுமே சரியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் இவே பில் ஜென்ரேஷன் வந்து தடைப்படாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் நோட்டீஸோ
வேற ஏதாவது ஆர்டர்ஸ் என்ன அனுப்பலாலும் சரி, அதனுடைய இன்டிமேஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா வரும். அண்ட் மெயிலே உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். நீங்க இந்த உங்களுடைய ஆர்டர்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் உங்களுடைய டேஷ்போர்ட்லையும் போர்ட்டல்ல போய் நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இது சம்பந்தமா எஃப்ஏக்யூஸ், யூசர் மேனுவல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவேபிள் போர்ட்டல்ல அவைலபிளா இருக்கு. அங்கேயும் நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி இந்த போர்ட்டல்ல இதை எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்கிரீன்ஷாட்ல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ டேஷ்போர்டில் சர்வீசஸ் இருக்கும். சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ், அந்த யூசர் சர்வீசஸ்ல மை அப்ளிகேஷனை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டைப் வரும். அந்த அப்ளிகேஷன் டைப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் டைப்ஸ் இருக்கும். அதில் அப்ளிகேஷன் ஃபார் அன்பிளாக்கிங் ஆஃப் ஈவேபிள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. அந்த நியூ அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த நியூ அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன வந்தாகும், இந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்மட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஜிஎஸ்டிஎன் நம்பர், ட்ரேட் நேம் இதில் ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், என்னைக்கு நீங்கள் டேட் ஃபைல் பண்ணுவீங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க அப்படிங்கிற டேட் இங்கே ஃபில்அப் பண்ணலாம். தென் ரீசன் ஃபார் அன்பிளாக்கிங், எதுக்காக நீங்கள் இந்த அன்பிளாக்கிங் கேட்குறீங்க அதனுடைய ரீசனை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் இதை சப்மிட் பண்ணலாம். ஸோ ரீசன் என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரீசன்ஸ் இதில் கீழே ட்ராப் டவுன் பாக்ஸில் வரும். தட் இஸ் என்னென்னா ஃபேஸிங் அக்யூட் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அண்ட் வில் சஃபர் ஹியூஜ் ஃபினான்ஷியல் லாசஸ். உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதனால உங்களுடைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாதனால தான் இந்த ஃபைல் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசன். தி அப்பலட் அத்தாரிட்டி கோர்ட் ஹஸ் ஆர்டர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய அப்பீல் வந்து இப்போ ஈவேபிள் அன்பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனுடைய ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அஷ்யூ டு ஃபைல் தி ரிட்டர்ன் பை, இந்த இத்தனாம் தேதிக்குள்ளே நான் இந்த ரிட்டர்னை நான் ஃபைல் பண்ணிடுவேன், ஸோ எனக்கு அன்பிளாக்கிங் பண்ணுங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். இந்த கூட்ஸ் ஆர் பெரிசபிள், இது அழுகக்கூடிய நிலையில் இருக்கிற கூட்ஸ் நான் ஆல்ரெடி வச்சாச்சு, ஸோ இந்த டைமுக்கு எனக்கு ஈவேபிள் ஜென்ரேட் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பிளாக்கிங்கை அன்பிளாக் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அதர் ரீசன்ஸ், வேற எந்த ரீசனாக இருந்தாலும் அந்த ரீசன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த அதர் ரீசன்ஸுங்கிற காரணத்தில் உங்களுக்கான என்ன ரீசனோ அதையும் நீங்கள் டைப் பண்ணி அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸருக்கு இந்த ஈவேபிள் 05 மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதர் ரீசன்ஸாக இருந்துச்சுன்னா அதில் இங்கே நீங்கள் ரீசன் டைப் பண்ணணும். நீங்கள் டாக்குமெண்ட் இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து 4 டாக்குமெண்ட், ஈச் டாக்குமெண்ட் 1 MB சைஸ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட் மட்டும்தான் அதில் அலோவ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் இதை சப்மிட் பண்ணலாம். தென் ப்ரொசீட் கேட்கும். வித் டிஎஸ்சி ஆர் இவிசி ஓடிபி கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும்னா இது உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர். தென் திஸ் இஸ் தி அக்னாலஜ்மெண்ட். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்தாச்சு, நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க. இப்போ ஆஃபீஸர் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு அல்லது உங்களுக்கு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாக உங்களுக்கு ரிஜிஸ்டர் மெயிலுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அல்லது அந்த நோட்டீஸ் வந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூசர் சர்வீசஸில் வியூ அடிஷ்னல் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தென் இந்த ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த உங்களுக்கு இப்போ பர்சனல் ஹியரிங் நோட்டீஸ் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷனில் போய் நீங்கள் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ், நோட்டீசஸ், ரிப்ளைஸ், ஆர்டர்ஸ் இது மாதிரி ஒரு மெனு இருக்கும். ஸோ இது இந்த அப்ளிகேஷன்ஸ்கிற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ண அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் இதில் வியூ ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் விருப்பப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அப்ளிகேஷனில் போய் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். தென் இது ஈவேபிள் 05 உடைய ஃபார்மட். தென் நோட்டீசஸ். ஸோ இந்த நோட்டீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நோட்டீஸ் டைப் இங்கே இருக்கும், பர்சனல் ஹியரிங் நோட்டீஸ் 1. ஸோ இந்த நோட்டீஸை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டீஸை வியூ பண்ணிக்கலாம், இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் போய் இந்த நோட்டீஸ்க்கான ரிப்ளையை நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். இதுதான் நோட்டீஸ்னுடைய ஃபார்மேட். இந்த நோட்டீஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணணும்னு வந்துடுது. தென் இப்போ நீங்கள் ரிப்ளை ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறதுல ரிப்ளையை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிடும். இந்த ரிப்ளை இருக்கும், இதில் ரிப்ளை எதனால அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் இந்த ரிப்ளைக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து
அகெயின் ஓடிபி கொடுத்து நீங்கள் இந்த ரிப்ளையும் உங்களால் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இப்போ ரிப்ளை ஃபைல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைல் பண்ண ரிப்ளைஸில் போய் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இதில் ஃபைல் பண்ணது எல்லாமே அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறதையும் இதில் நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆர்டர் செஷனில் போயிட்டு உங்களுக்கு ஆர்டர் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும், வியூவும் பண்ணலாம், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னலாம் ஃபைல் பண்ணீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து அன்பிளாக் பை டேக்ஸ் அஃபீஷியல்ஸ், இது பர்சனல் ஹியரிங் பண்ணது, இவர் அன்பிளாக் பண்ணி அவர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, அதனுடைய டீட்டெயில்ஸும் இதில் இந்த அப்ளிகேஷன் இப்போ ஆர்டர் போட்டுருந்தாங்கன்னா அதுக்கடுத்து அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் இதில் வந்திருக்கும். இதெல்லாம் வரிசையாக நீங்கள் வியூவும் பண்ணிக்க முடியும், நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க. ஃபைல் பண்ணது இன் ஜென்ரல் இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் இன்னைக்கு 11 மணிக்கு நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது இவேபிள் டேட்டாவில் போய் ஃபெச் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இவேபிள் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டியை பிளாக்கிங் அன்பிளாக் ஆகுறதுக்கு ஜென்ரலி ஒரு நாள் ஆகும், 24 ஹவர்ஸ் இதுக்கு எடுக்கும். ஸோ ஆனால் நீங்கள் இப்போ உடனே அந்த இவேபிள் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டியை ரிவோக் பண்ணணும், அதாவது ரீடைன் பண்ணணும், நீங்கள் பிளாக்கிங் ஸ்டேட்டஸை வந்து அன்பிளாக்கை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் போயிட்டு இவேபிள் போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் பேஜில் இங்கே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் ஆப்ஷனில் அப்டேட் பிளாக் ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்டேட் பிளாக் ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர் அண்ட் கேப்சா இதை என்ட்ரி போட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வரும் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ இப்படி நாட் பிளாக் அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் பிளாக் ஆகல. இஃப் இட் இஸ் உங்களுடைய இவேபிள் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ ரிட்டர்ன் ஆல்ரெடி பிளாக்காக இருந்துச்சு, இப்போ நேற்று ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க அல்லது இன்னைக்கு இப்போ காலையில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இப்படி வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸ் பிளாக்டு பட் அப்டேட் அன்பிளாக் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல். ஸோ இந்த இவேபிள் போர்ட்டலில் இந்த டீட்டெயில்ஸ் ஃபெச் ஆகாதனால இன்னொரு பிளாக்ல இருக்கு. ஸோ இந்த இதை அப்டேட் அன்பிளாக் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி போர்ட்டலுங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமாக ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து ரிட்டர்ன் ஃபைல் ஸ்டேட்டஸை இவேபிள் போர்ட்டல் ஃபெச் பண்ணி உங்களுடைய பிளாக்கிங் ஸ்டேட்டஸை உடனடியாக அன்பிளாக் ஸ்டேட்டஸ்க்கு மாற்ற முடியும். நீங்கள் உடனே இவேபிள் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணாட்டி இது அது ஜிஎஸ்டிஎன் ஸ்டேட்டஸ் இஸ் கண்டினியூஸ் பிளாக்ட் ஆஸ் பர் ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல் வந்துடும். ஃபைல் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக்டு ஸ்டேட்டஸ் வந்து அன்பிளாக்டுன்னு மாறிடும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் அப்போ இவேபிள் 05 அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் நம்ம ஃபைல் பண்ணலாம். ஜூரிசிக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஆன்லைனில் ஃபைல் பண்ண பிறகு அவர் நோட்டீஸ் கொடுப்பாரு, அந்த நோட்டீஸ்க்கு உங்களால் ஆன்லைன்லேயே ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் சிம்பிள், எவ்ரி திங் இஸ் இன் ஆன்லைன். அப்ளிகேஷனும் நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ண முடியும், நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியும், ஆர்டர்ஸும் உங்களால் ஆன்லைனில் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் போய் இவேபிள் போர்ட்டலில் போய் அப்டேட் பிளாக் ஸ்டேட்டஸ் மூலமா நீங்கள் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஜிஎஸ்டிஎன்ல இது சம்மந்தமாக அப்டேட்ஸ் எல்லாமே யூடியூப்ஸில், ட்விட்டர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. இதுலேயும் நீங்கள் போய் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஐ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த செஷனில் உங்களால் இவேபிள் 05 இப்போ எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வெபினாருக்கு வாய்ப்பு கொடுத்த ஜிஎஸ்டிஎன் சிஇஓ, SVPs and EVPs, Rajiv sir, my teams, my training teams, Sanjay sir, Ankita, Sadish மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றி. வணக்கம்.